அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு தவுத் ரெசிபி. நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சைனா கிராஸ் வச்சு எப்படி வெனிலா மில்க் புட்டிங் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் இன்றைக்கி போட போகிற வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 2 பேக்கெட் சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். சின்ன பேக்கெட் 8 கிராமும் பெரிய பேக்கெட் 16 கிராமும் ரெண்டுமே சேர்த்து 24 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சைனா கிராஸை நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுங்க. ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை இந்த பாலை நான் ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த பாலை நம்ம இன்னொரு தடவை திக்காகிற மாதிரி காய்ச்சிக்கலாம். இப்போ பால் நல்லா திக்காயிட்டே வருது. பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுருக்க சைனா கிராஸை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. இந்த சைனா கிராஸை நல்லா லிக்விட் ஸ்டேஜ்க்கு வர மாதிரி பாயில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா லிக்விட் ஸ்டேஜுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாலில் இது சேர்த்துடலாம். சைனா கிராஸை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுங்க. ஏலக்காய் ஏன் சேர்க்குறோன்னா பால் வாசனை வராமல் இருக்கிறதுக்காக ஏலக்காய் சேர்க்குறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க பவுல் ஃபுல்லாகவே. அப்போ தான் நம்ம இந்த மில்க் புட்டிங்கை ஈஸியாக இதுலேருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஈஸியாக வந்துடும், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடும். இதே மாதிரி ஒரு பிளேட்டில் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதுவும் நல்லா பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மில்கை இதில் சேர்த்துடலாம். நம்ம காய்ச்சி வச்சுருக்க மில்கை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக ஆயிலை கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஊற வச்சு தோல் நீக்கி வச்சுருக்க பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது பிளேட்லேயும் இந்த பாலை ஊற்றிடலாம். இதுலேயும் பாதாமை சேர்த்துடலாம். இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு நீங்கள் வெளியே வச்சுடுங்க, இல்லைனா ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க. மில்கை இந்த மாதிரி பவுலில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே சுவையான ஒரு ஈஸி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு 10 நிமிஷத்தில். இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேட்டில் பவுலில் எடுத்து மில்க் புட்டிங்கை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. கொஞ்சம் கூட கிளாஸில் ஒட்டவே இல்லை, ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போது இதே ப்ராசஸை நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுலில் திருப்பி போட்டு ஈஸியாக வந்துடும். நம்ம நெய் இதில் சேர்த்துருக்கோம்ல, அதனால் ஈஸியாக வந்துடும், ரிமூவ் ஆகிடும். ரொம்பவே ஈஸியான வெனிலா மில்க் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் தவுத் ரெசிபி சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.